வெல்கம் டு ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்து சப்பாத்தி செய்ய போகிறோம். எப்பயும் மாதிரி சப்பாத்தியை நார்மலாக சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு 10 சப்பாத்தி எடுத்து சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இதோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதே பாத்திரத்துலையே இந்த மசாலாலாம் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டிடாதீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒன்றா சேர்த்து கிண்டோன்னா முட்டையெல்லாம் சேர்ந்து ரொம்ப சின்ன சின்னதாகிடும். இப்படியே இருந்தோன்னா கொஞ்சம் பெருசாக வரத்துக்காக தான் நம்ம இப்படியே வச்சுருக்கோம். இப்படியே இருக்கட்டும். இப்படியே இருந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ முட்டையை நம்ம லைட்டாக கிண்டி விடலாம். முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேயே கிண்டி விட்டிங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக ஆகிடும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கிண்டினா போதும். இப்போ நம்ம இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டியாச்சு. இப்போ இது கூட மல்லித்தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி நார்மலாக சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம்.
தேங்க்யூ.